நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஹோம் டேப்பில் இருக்க செல் ஸ்டைல், ஸோ மற்ற எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ செல் ஸ்டைலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ செல்லோட பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனுடைய டெக்ஸ்ட்டை எப்படி மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் இங்கே செல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது இந்த 3 காலம் நேமை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதாவது இந்த 2 அப்படிங்கிற ரோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலம் நேம் செகண்ட் ரோ, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் செல் ஸ்டைலில் போயிட்டு நான் பேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் செல் எல்லாமே அந்த கலரில் இருக்கும். இப்போ நார்மலில் இருக்குது, நம்ம பேடுக்கு மாற்றலாம், குட்டுக்கு மாற்றலாம், நியூட்ரலுக்கு மாற்றிக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது. ஸோ ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது ஹெட்டர் ரோவை நம்ம ஒரு கலரில் மாற்றுவோம், அதே மாதிரி டேட்டாவெலாம் வேறு ஒரு கலரில் வச்சுருப்போம். ஸோ அதை ஸ்டைல் பண்ணுறது தான் இந்த செல் ஸ்டைல்ஸ். ஓகேவா, ஸோ நான் வந்து குட்டில் வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேட்டா அண்டு மாடல். ஸோ இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வார்னிங் டெக்ஸ்ட் வேணுமா, இல்லை கால்குலேஷன் வேணுமா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஹெட்டிங் இருக்குது, இந்த இதான் என்னுடைய டேபிளோட ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங்கை பார்த்துருமா, ஹெட்டிங்க்கு இங்கே வேறு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபிட் காலம் வித், ஏன்னா நான் இப்போ ஸ்டைலை மாற்றினதால சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வேறு என்ன பண்ண முடியும், இங்கே போயிட்டு இங்கே இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்லோட ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸ், தேவைப்படுற அந்த ஸ்டைல் இங்கே இருக்குது. நீங்கள் நியூ ஸ்டைல் வேணுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு ஃபார்மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்மட் பண்ணுறது நமக்கு தேவைப்பட்டால் பண்ணுவோம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரன்சி வேல்யூவை இங்கே கொடுக்குறேன். ஸோ ஃபீஸ் வந்து ஒரு 90,000, உங்களுக்கு வந்து ஒரு 80,000, 1 lakh. ஸோ இப்படி எனக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் இதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்டைலுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரன்சி வேல்யூஸ் இருக்குங்க. ஸோ கரன்சியாக நீங்கள் இங்கேயே மாற்றிக்க முடியும். ஸோ கரன்சியை நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரன்சி டிஃபால்ட்டாக டாலர் தான் வரும். ஸோ நம்ம கரன்சி வந்து ருபீஸ், அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டைலுக்கு போகிறேன். இங்கே இந்த கரன்சியை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருதா. ஸோ மாடிஃபைக்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே ஃபார்மட் பண்ணணும். ஸோ இங்கே சிம்பிள் இருக்கா, இந்த சிம்பிளில் நம்ம ருபீஸ் சிம்பிளை போய் செலக்ட் பண்ணணும். அங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ செலக்ட் பண்ணாலும் ருபீஸ் அப்படிங்கிற கரன்சி தான் வரும். ஸோ நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இங்கே தமிழ் இருக்கா, இருக்குது. ஓகேவா, ஸோ நான் அந்த ருபீஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு அது ருபீஸ் சிம்பிளாக மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே தான் போய் பண்ண அவசியம் இல்லை. இந்த ருபீஸ் சிம்பிளுக்கு இங்கேயே இருக்குது, இங்கே போனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டைலில் போயும் பண்ணலாம். உங்கள் இந்த ஃபார்மட்டு இந்த அக்கௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்குள்ளேயும் அந்த ருபீஸ் சிம்பிள், அந்த கரன்சி சிம்பிள்ஸ் இங்கேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டைல்ஸில் இவ்வளோ தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டைலுக்குள்ளே தான் போயிட்டு இந்த ஸ்டைலில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக இதை நம்ம ஈஸியாக இப்படியும் பண்ணலாம். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இப்படியும் ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு இந்த ஸ்டைலு அப்படிங்கிற இந்த போர்ஷனுக்குள்ளே தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா,
அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறோம் அது உள்ளே போயிட்டு. அது மாதிரி கரன்சிக்கு நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட்டை செட் பண்ணுறதுக்கு இங்கேயே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்டு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கு இந்த செல் ஸ்டைலில். நமக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே போய் டெசிமல் பாயிண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு டிஃபால்ட்டாக 2 டிஜிட் செல் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ நம்ம ஹோம் டேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபைல் டேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்படி தானே? ஸோ மீதி இருக்கிற 4 நாளில் மீதி இருக்கிற எல்லா டேபையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னா வியூ டேபு ரிவ்யூ டேபையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இருக்கிற மீதி 3 மணி நேரத்தில் 2டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஒரு 5 டேபை 4 நாள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேப் ஒரு நாள் முழுசாக ஓடும், பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செஷனை